ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இது சொல்கிற பாருங்க சாமி பற்றி. இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசைக்கு வந்து பரிசுராமர் கோயிலில் வந்து தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப விசேஷம். 21 தலைமுறைக்கு இந்த கோயிலில் வந்து அந்த தர்ப்பணத்துக்கு பலன் கிடைக்கும். அங்கே தில்லை ஹோமம் அதில் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இப்போ பத்மநாப சாமி கோயிலுக்கு வந்துக்கிறோம். இங்கே பெருமாளை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம். 4 மணிக்கு பெருமாள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கன்னியாகுமரி கிளம்புறோம். நீங்களும் அதே மாதிரி எல்லாம் வாங்க, ரசிங்க, பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. பத்மநாப சுவாமி கோயில் பாருங்க. நாங்கள் பத்மநாப சாமி கோயிலுக்கு வந்தோம். மத்தியான நேரத்தில் வந்ததுனால 12 மணி ஆயிடுச்சு. கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாமி பிரசாதம் கிடச்சிச்சு, சாப்பிட்டோம். 4 மணி தான் வந்து கோயில் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ண பாருங்கள். 500 டிக்கெட் இருக்குது. எங்கள் மக்கள்லாம் உட்காந்து பாட்டு பாடுறாங்க, பிறகு பாடிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்பெஷல் தரிசனம் 500 ரூபாய் டிக்கெட்டு. இந்த சைடு வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. எல்லாமே காசு தான். ஃபோனு கூட உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது லாக்கரில் வச்சுட்டு போகணும். எப்படி கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்க? கோயில் சூப்பராக இருந்துச்சு. சாமி தரிசனம் அழகாக பார்த்தோம். கடைக்கண்ணிங்கெல்லாம் நல்லா நிறைய கடைக்கண்ணிங்க இருக்குது. எல்லா சாமியோட விக்கிரகம்லாம் அழகாக இருக்குது. நமக்கு வேண்ட பொருள் நம்ம ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு வாங்கலாம். அப்புறம் ஒருத்தர் வந்து அவரோட தரிசனம் பற்றி ஊரை பற்றி எல்லாம் சொன்னார். நம்ம ஊரில் எப்படி ஸ்ரீரங்கம் வந்து எவ்வளோ திருச்சியில் ஸ்ரீரங்கம் ஃபேமஸோ அதே மாதிரி பத்மநாப சாமி திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயில் ஃபேமஸ்ஸு. அதுவே ஆந்திராவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டோம்னா நமக்கு சந்தோஷமும் இருக்கும், புண்ணியமும் கிடைக்கும். எல்லா மக்களும் எல்லா இடத்துல கலந்து போயிட்டு வரணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி நல்லது பண்ண நினைக்கும் போது ஒரு குறைஞ்சபட்சம் கட்டணமாக வாங்கி விமானம் ஒன்றை இருக்குன்னு படிச்சு கொடுக்குற மாதிரி உங்களை யார் சொல்லிவிட்டா? எங்க குரு வந்து வீடியோ போட்டிருந்தாருல, அவரு மூலியமா வந்தீங்களான்னு கேட்டேன். பணம் ஜாஸ்தியாக அதுதான் நம்ம தெரியாத பண்ணியாச்சு. பகவதி